சீட்லாம் செட் ஆயிடுச்சு தலைவரே. நீங்கள் சொன்னீங்கன்னா செக் பண்ணிடலாம். சரி, இந்த இது வட சென்னை வந்துருச்சு, பெட்டிலாம் வந்துருச்சு தலைவரே. சரி, அப்புறம் இது தென் சென்னை சென்னை அவங்கள போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பண்ணிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் தலைவரே. ஓகே பண்ணிட்டா பண்ணிடலாம். சரி, அப்புறம் அந்த கோயம்புத்தூர் அது ஈஸி தான் தலைவரே, ஈஸியாக தட்டிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம அவருன்னா கரெக்டாக இருப்பார். பெட்டிலாம் வந்துருச்சு. சரி, அப்புறம் இந்த மதுரை தான் கொஞ்சம் கஷ்டம். நம்மளால போடுவோம், பார்ப்போம். கரெக்டாக இருப்பார். ஆனால் பெட்டிலாம் டைமிங் கேட்கிட்டா தலைவரே, அதெல்லாம் பார்க்க. காஞ்சிபுரம் அதை இன்னும் போடல தலைவரே. நீங்கள் தான் ஏதோ ஐடியா இருக்குனீங்களே தலைவரே. வாக்குமார். அப்புறம் இது திருநெல்வேலி போட்டாச்சு தலைவரே, நேற்றே வந்துடுச்சு பெட்டிலாம் தலைவரே. கட்சி ஆஃபீஸ் கூட்டி பெரியாச்சா? அதெல்லாம் பெருகியாச்சு. சரி, கிளம்பு. அப்புறம் இது சேலம் தலைவரே. இன்னைக்கு வரேன்னாரு தலைவரே, வந்துடுவார்னு நினைக்கிறேன். தலைவரே என்னடா என்ன பண்ண அவனுக்கு சும்மா கூப்பிட்டேங்கிறான்? டீ காசா? இந்தா போ தலைவரே, கொஞ்சம் பேசணும் தலைவரே. அவனுக்கு என்ன வேண்டா பிரச்சனை? என்ன குமார், என்ன வேணும் உனக்கு? தொகுதி ஒன்று கொடுங்க. ஆமா, இந்த தொகுதிக்கு பொறுப்பாளர்லாம் போட்டாச்சா தலைவரே? போன வாரமே போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க தலைவரே. இதுக்கப்புறம் என்ன போடுறது தலைவரே? பொறுப்பாளர்லாம் கேட்கல, தொகுதியில் என்ன கேண்டிடேட்டா போடுங்க. குமார் காமெடி பண்றியா? ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்கு? ஏன் நான் கேண்டிடேட் நிக்க கூடாதா? தலைவரே, தொகுதிக்கு என்ன கேண்டிடேட்டா போடு. ஒரு கேண்டிடேட்டா? அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் போட்டாச்சு. யார் போட்டிருந்தாலும் சரி, அவங்க கேன்சல் பண்ணிட்டு என்ன போடுங்க. என்ன வருஷம் ஃபுல்லா நான் இந்த கட்சி ஆஃபீஸை கூட்டி போயிருக்கீங்கன்னு உங்களுக்கு தேவையான செஞ்சுனுக்கு தான் என்னோட வேலையா? என்ன குமார் இப்பெல்லாம் பேசுற? எவ்வளவு பேர் உனக்கு முன்னாடி கட்சிக்கு உழைச்சவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டு உடனே நேரா கொடுத்துருவாங்களா? நீ இருப்ப, நீ 40-50 வருஷம் கூட இருப்ப, நான் இருக்க முடியாது. புரியுதா தலைவரே? உழைச்சவனுக்கு ஏதோ பார்த்து செய். நான் உனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு தொகுதி சீட்டு கொடுக்க முடியாது. நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல முடிவு பண்ணிட்டியா குமார்? நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க, வந்து தண்ணி போட்டிருக்கியா? அதெல்லாம் இல்ல தலைவரே. என்ன முடிவா என்ன சொல்றேன்? காஞ்சிபுரம் ஃப்ரீயா தானே இருக்குது, அது போட்டிருக்கா இல்லையா ஆளு? எனக்கு கூட தொகுதியை. யார் சொல்றது காஞ்சிபுரம் ஃப்ரீயா இருக்குதுன்னு? இப்பதானே பேசிட்டீங்க. அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு ஆளு. யார் போட்டது காட்டுங்க, அவனை என்ன பாத்துக்கலாம். சிங்குட்டி வாடா. என் வாரிசு கட்சிக்காக உழைச்சவங்க நாங்க இருக்கிறோம். நீ நான் வாரிசுன்னு சொல்லிட்டு புள்ள அமல் டப்பா மாதிரி இருக்கிறான், விளையாட்டு பையன். அவனு தூக்கி போய் கேண்டிடேட்டா போட்டுக்கிறேன். அப்ப எங்களுக்குலாம் என்ன மாத்துது தலைவர? எனக்கு ஃபர்ஸ்ட் கட்சி எங்க அப்பா முன்னாடி கை நீட்டி பேசுறீங்க. தம்பி உனக்கு தெரியாது, நான் அப்பா கிட்ட பேசுறேன் கொஞ்ச நேரம். தலைவர என்ன சொல்லுறேன்? மறுபடியும் யாரு முன்னாடி கை நீட்டி பேசுறீங்க? தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா குமார். நீ போ குமார், போய் நாளைக்கு வா, நம்ம நாளைக்கு பேசிப்போம். போ, வேற பாத்துக்கலாம். பாத்து நான் வேற மாதிரி ஆயிடும். இது நான் சொல்றது கேளு குமார். நீ வேற மாதிரி ஆயிடும். தம்பி கட்சி எப்படி வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியும், புரியுதா? ஓவரா பேசக்கூடாது. கூட்டி போயிருக்கிறதா இருந்தா முடிச்சுட்டு கூட்டி போயிருக்கிறது தானே, மொத்தமா உங்களை கூட்டி போயிருக்கிறா. சாதாரணமா நினைச்சிடாதீங்கடா. என்ன பண்ணிடுவே நீ? என்ன பண்ற? கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சியை காலி பண்ற கட்சி ஆரம்பிக்கிறானா? என்ன குமார் சாதாரணமா பேசிட்ட? கட்சி ஆரம்பிக்க சாதாரண விஷயமா? என்ன ஆரம்பிக்க முடியாது என்னால? சரி நீ ஆரம்பிப்ப, அதெல்லாம் ஆரம்பி. கட்சிக்கு முதல்ல என்ன பேர் வைப்ப அது தெரியுமா முதல்ல உனக்கு? கட்சிக்கு என்ன பேரு? என்ன பேர் வைப்பேன்? என்ன இது? குமார் முன்னேற்ற கழகம். குமார் முன்னேற்ற கழகம். ஆமா. சரி, இப்ப எந்த மிஸ்டேக்லாம் எழுதி பார்ப்போம். எழுதி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். பாத்தீங்களா தலைவரே? என்ன எழுதிருக்க பாத்தியா? குமார் முன்னேற்ற கழகம்னு எழுதிருக்க. குமார் முன்னேற்ற கழகம் இக்கு வரணும்பா. அதுவே உனக்கு தெரியல, கட்சி ஆரம்பிக்க வந்துட்டேன். இக்குன்னா ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதுக்கு இன்னும் அப்படியே கை கொட்டி சிரிப்பீங்களா? அது அடிச்சா முடிஞ்சு போகுது, மாத்திடுவாரு. எப்படி மாத்த பாரு? நீ முதல்ல இதை மாத்த பழகிக்கும், அப்புறமா கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் மாத்தலாம். சரியா? கிளம்பு. அப்படியா? ஓட்டி விடலான்னு பாக்குறீங்களா? ஏய் கிளம்பு. வரேன்டா. நீ இப்படியே பேசிட்டே போ. நீ இப்படியே பேசிட்டே போ, நானும் பாக்குறேன். நீ இப்படியே அடிமையா இரு. என்ன உங்களுக்கு 2 பேருக்கும் ஓகேவா? கட்சி ஆரம்பிச்சுட்டு வர இந்த தேர்தல்ல நெக்ஸ்ட் எலெக்ஷன் சொல்லுவேடா பையனுக்கு, தட்டிடுவோம் பாத்துக்கோ. தம்பி கிடக்குறான். நீங்க எழுதி காட்டுங்களேன் தமிழ்ல. தமிழ் வராதா? இங்கிலீஷ்ல படிக்க தெரியுமா? என்ன தலைவர் இது? கான்வென்ட்பா.
அவன் மட்டும் கான்வென்ட், மற்றவன்லாம்